முத்தையன் மரியலூர்து குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், மேரி நன்றியர்களாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், வெரோனிகா உடல் உள்ள நலனுக்காகவும் மன அமைதி வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், ரோஸ் காரிதாஸ், கியூபர்ட் மேரி, கலிஸ்கா மேரி ஆண்நிலை பாட்டிக்காகவும், தேவராஜ் சோபி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும், புஷ்பா வேலை கிடைத்தமைக்கு நன்றியர்களாகவும், உத்திரேசத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்நிலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல் பங்கும். சாட்சிகளாய் என்று வாழ்ந்திடு இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் குருவர்களே, முதன்மை குருவர்களே, இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தை அவர்களே, அருட்கண்ணீர்களே, சகோதர கோயிலே, இரக்கத்தின் சிறந்த ஜூபிலி ஆண்டு என்று பாப்பானவர் இந்த ஆண்டு 13ஆம் தேதி தான் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது ஆண்டு நிறைவில் அறிவித்தார். இந்த சிறப்பு ஜூபிலி ஆண்டு என்பது 50 ஆண்டுகள் வத்திக்கான் சங்கம் முடிந்து 1965ஆம் ஆண்டு 8ஆம் தேதி முடிந்த அந்த நாளிலிருந்து மேலும் இந்த ஆண்டு 8ஆம் தேதி 50 ஆண்டுகள் நிறைவை ஏறிய சிறப்பு ஜூபிலி ஆண்டு. இந்த சிறப்பு ஜூபிலி ஆண்டில் கடவுள் திருச்சபையின் மேலும் உலகத்தின் மேலும் மிகப்பெரிய இரக்கத்தை காட்டினார். வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகள், அதனுடைய போதனைகளால் 23ஆம் வருடப்பர் இரக்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், கண்டனத்தை அல்ல என்ற ஒரு குறிக்கோளை கொண்டு அவர் இந்த வத்திக்கான் சங்கத்தை துவக்கினார். அதைத் தொடர்ந்து வந்த பாப்பாளர்களும் அது இரக்கத்தின் அடிப்படையில் தான் திருச்சபை வழிநடத்தினார்கள். அதுவும் சிறப்பாக 2ஆம் வருடம் சொன்னப்பர் இரக்கத்தின் இயேசு, இறை இரக்கத்தின் இயேசு என்ற அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை உலகிற்கு வெளிப்படையாக தீவசின் மிசரிக்கோர்தியா, அதாவது இரக்கத்தின் செல்வம், செல்வம் மிகுந்த இரக்கம் என்பதை கோட்பாட்டை வெளிப்படுத்தினார். இப்போது இருக்கிற திருத்தந்தை தன்னுடைய அழைப்பே ஒரு இரக்கம் என்று அவர் உணர்ந்தவர். மத்தேயுடைய நற்செய்தியில் அவர் மத்தேயை அழைத்தது ஒரு கடவுள் இரக்கத்தின் மேல் அவரை அழைத்தார். அதே போல் என்னை இரக்கத்தினால் என்னை அழைத்தார் என்ற ஒரு குறிக்கோளோடு
அவருடைய குறிக்கோளும் மிசராண்டோ ஆஃப் எலிஜெண்டோ, மிசரபிள் எட் காட் யோசன். நாம் பரிதாபத்துக்கு நிலையில் இருந்தாலும் கடவுள் என்று தெரிந்து கொண்டார் என்ற இப்படிப்பட்ட ஆழ்ந்த வாழ்க்கையின் உண்மைகளில் வாழ்ந்தவர் தொடர்ந்து தன்னுடைய பணிகளில் இரக்கத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். எனவேதான் ஒரு அழகிய அடையாளத்தை கொடுத்தார். இயேசு ஆதாமை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருந்தார். இயேசு இரண்டாம் ஆதாம், முதல் ஆதாம் மனிதனை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஒரு பக்கம் கால் உட்படி இருக்க பிடித்துக் கொள்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக் கொண்டு வருகிறார். அதனால் பல அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் அந்த 2 தலைகளை பார்த்தால் இயேசுடைய கண்களும் இயேசுடைய ஒரு கண்ணும் ஆதாமுடைய கண்ணும் இணைந்திருக்கும். அந்த 2 தலையிலும் 3 கண்ணு தான் இருக்கும். அந்த பொருள் என்னவென்றால், நாம் இயேசுவின் கண்களை கொண்டு தந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தை பார்க்க வேண்டும். இயேசு நம்முடைய கண்களை கொண்டு தன்னுடைய இரக்கத்தை மக்களுக்கு காட்ட விரும்புகின்றார். எனவேதான் அந்த குறிக்கோள் தந்தை இரக்கமாய் இருப்பது போல் நாமும் தந்தையை போல் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொருளை கொடுத்து இந்த இரக்கத்தின் ஆண்டை, ஜூபிலி ஆண்டை கொடுத்தார். இந்த கதவு திறக்கப்படுவது நம்முடைய மனக்கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த கதவு நம் உள்ள கதவுகள் வழியாக வர வேண்டும். நாம் இந்த கதவுகளை திறந்து ஒரு அடையாளமாக இங்கு திறக்கப்படுகின்றது. 8ஆம் தேதி ராயப்பர் பேராலயத்தில் இன்று நமது அதிமேற்றாசனத்தில் திருத்தலங்களில் இந்த கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு அடையாளங்கள். அடையாளம் நம்முடைய உள்ள கதவுகளை திறந்து கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். இரக்கத்தை பெற்று நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதுதான். எனவே இந்த அழகான இந்த நேரத்தில் இந்த இரக்கத்தின் ஆண்டை நாம் துவக்கும் பொழுது நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். அனைவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய கண்களை மூடி கரங்களை குவித்து தலைவணங்கி இறைவனுடைய அன்பும் இரக்கமும் நமக்குள்ளும் நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் இருக்க நம்மையே இறைவனுக்கு திறந்து வைப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே தந்தையின் இரக்கமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனுடைய அன்பு பெருக்கை நாம் நினைவோம். அவருடைய அளவற்ற இரக்கத்தை நாம் நினைந்து கடவுளை போற்றுவோம். கடவுள் நாம் மீது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப உறவுகளிலும் சமூக வாழ்விலும் செய்த தனிப்பட்ட நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நம்முடைய புகழ்ச்சியை செலுத்துவோம். இஸ்ராயேல் மக்கள் கடவுள் தங்களுடைய வாழ்விலே நடந்து வந்ததையும் தங்களுடைய வாழ்விலே செய்ததையும் நினைத்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அங்கேதான் அவருடைய இரக்கத்தை அதிகமாக அனுபவித்தார்கள். அதே மனநிலையோடு நாமும் கடவுளை போற்றி திருச்சபையோடு புகழ்வோம். எங்கள் குறைகளை மன்னிக்கவரும் எங்கள் நோய்களை நலமாக்குகிறவருமான தந்தையே, உமக்கு மாட்சி உரித்தாகுக. உமது இரக்கம் என்றென்றும் நிலையாய் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உமது இரக்கம் என்றென்றும் நிலையாய் உள்ளது. சொல்லுங்க. உமது இரக்கம் என்றென்றும் நிலையாய் உள்ளது. இரக்கமும் கனிவும் சினம் கொள்வதில் தாயக்கமும் மிகுதியான பேரன்பும் கொண்ட ஆண்டவரே, உமக்கு மாட்சி உரித்தாகுக. உமது இரக்கம் என்றென்றும் நிலையாய் உள்ளது. உம் பிள்ளைகளுக்கு கனிவு காட்டும் தந்தையாகிய ஆண்டவரே,
உமக்கு மாட்சி உரித்தாகுக. உமது இரக்கம் என்றென்றும் நிலையாய் உள்ளது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மீதும் அவரது இரக்கமுள்ள முகத்தின் மீதும் நாம் கண்களை நிலைநிறுத்தி திருத்தந்தை மரியாவின் அமல உற்பவ பெருவிழா நாளில் இறை இரக்கத்தின் சிறப்பு ஜூபிலியை தொடங்கி வைத்துள்ளார். இவ்வாறு நமக்கும் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறை இரக்க வாயிலை திறக்க வைத்துள்ளார். உலகளாவிய திரு அவையோடு உள்ள நட்புறவில் நாம் லூர்து அன்னையின் இந்த திருத்தலத்தில் புனித ஆண்டின் சிறப்பான தொடக்கத்தை இந்த கொண்டாட்டம் முத்திரையிடுகிறது. இந்த ஆண்டில் நாம் எதிர்நோக்கி இருக்கும் அருள், ஒப்புரவு ஆகியவற்றின் ஆழ்ந்த இறை உணர்வுக்கு ஒரு முன்னணியாக இது உள்ளது. உலகின் பாவங்களை போக்கிய கடவுளின் ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகின் ஒவ்வொரு படைப்புக்கும் திரும்ப திரும்ப அறிவிக்கப்பட்ட அவரது அன்பில் மகிழ்ந்திருக்க நமக்கு அழைப்பு விடுத்து உலகம் முழுவதும் தொடர்ந்து பறைசாற்றுகிறார். இத்தகைய இரக்கத்தின் நற்செய்திக்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் செவி சாய்ப்போம். இறைவனுடைய குரல் நம்முடைய இதயங்களிலே ஒலிக்கவும், இறைவனுடைய பேரிரக்கத்தையும் அன்பையும் நாம் அனுபவிக்கவும் ஆவல் உள்ளவர்களாக இறை இல்லத்தை நோக்கி பயணிப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நமது மாதா குளத்தை சுற்றி பவனி ஆனது நடைபெறும். முதலில் பீட பணியாளர்கள் மெழுகுத்திரைகளுடனும் திருச்சிலுவையுடனும் தூப கலசத்துடனும் முன்னே செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து அருள் தந்தையர்கள் அவர்கள் பின்னே செல்வார்கள். நமது மாதா சிறிய தேருக்கு பவனி வருவதைப் போல இரண்டு பக்கமும் வரிசையாக இறைமக்கள் இந்த பவனிலே கலந்து கொள்வோம். பவனியின் முடிவிலே ஆலயத்தின் பிரதான வாயில் அருகே வந்து அனைவரும் கூடி நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இரக்கத்திற்கான பாடல்களை இப்பொழுது பாடலாம். Thank you.
நீதிமான்கள் செல்லும் கோயில்களை திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் வாயில் இதுவே, இதன் வழியாக நாம் நுழைந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவோமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசீர்வதித்திருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. இந்த நேரத்திலே நாம் நம்முடைய ஞானசான வார்த்தைப்பாடுகளை நினைவு கூறுவோம். தீமைகளை விட்டு விலகவும், ஆண்டவரை அணுகி இருக்கவும், இறைவனிலே நிலைத்து வாழவும் நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து அந்த உறுதிமொழிகளிலே நாம் நிலைத்திருக்க இறைவன் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுணமாடி உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்முள் புதுப்பித்து இந்த தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய மனதுடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்திருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்திரள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவாம், எங்கள் ஆண்டவரின் பிறப்பு விழாவை மிகுதியான ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நீ நன்கறிவி. நாங்கள் மீட்பின் ஆழ்ந்த மகிழ்ச்சியை உய்த்துணரவும்
அதே மகிழ்ச்சியோடு மாண்புமிக்க அந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடவும் எங்களுக்கு துணை புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிமு 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு நிகழவிருக்கும் எருசலேம் அழிவை பற்றி முன்மொழியும் செபேனியா இறைவாக்கினரின் நூல். அதன் நிறைவு பகுதியாகிய இன்றைய முதல் வாசக பகுதியில் மகிழ்ச்சியின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி, மீட்பின் செய்தி மக்களுக்கு கொடுக்கிறது. நம் வாழ்விற்கும் இதுவே நற்செய்தி. முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பு அவரே. மீட்பெறும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமழிவோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிலே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என்று பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார்.
ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். பிலிப்பு நகர மக்களுக்கு தம் திருமடலை வரைந்த தூய பவுலடிகளார் தம் மடலின் இறுதி பகுதியில் சில முக்கிய அறிவுரைகளை படைக்கிறார். இன்று இரண்டாம் வாசக பகுதியில் மகிழ்ச்சியை முன்னிறுத்திய அறிவுரை தரப்படுகிறது. மகிழ்ச்சியின் ஞாயிறாகிய இன்றைக்கு இது தகுதியான வாசகமே. இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ந்திருங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ந்திருங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, வாக்கு நன்றி. ஆகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன்,
ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் கலகை தன் கையில் எடுத்து கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கவும் இந்த உலகிற்கு வந்தார். அவ்வாறே அவர் இந்த காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு அவரது இரக்கத்தை உருக்கத்துடன் வேண்டுவோம். மகிழ்ச்சியின் நாயகனே இறைவா, துன்ப துயரங்களால், நோய் நொடிகளால், இயற்கை அழிவுகளால், பிறர் துன்புறுதலால் சோர்ந்திருக்கும் எங்களுக்கு உமது உள்ளத்தின் நிறைவாகிய மகிழ்ச்சியில் பங்கு கொடுத்தருளும். துன்பங்கள் எங்களை வாட்டினாலும் ஆண்டவராகிய உம்மில் மகிழ்வரும் மக்களாக வாழ வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசியல் நாயகனே இறைவா, எம் அரசியலாளர்கள் மக்களை சுரண்டுவதிலும் எம் வரிப்பணத்திலும் ஏழைகள் வாழ்விலும் தங்கள் மேன்மையை காண்கின்றனர். தூய திருமுழுக்கு யோவான் முன்வைக்கும் நேர்மையும் உண்மையும் நிறைந்த அரசு அமையவும் புது தலைவர்கள் உருவாகி எம் நாடு செழிக்கவும் அருள் செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியின் நாயகனே இறைவா, எம் திரு அவை தலைவர்களும் திரு அவை தொண்டர்களும் தம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வால் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க மன்றாடுகிறோம். எம்மோடு இருக்கும் மகிழ்ச்சி குன்றிய துறவரத்தார்கள்
தம் துறவற அழைப்பை உணர்ந்து மதித்து அன்பு செய்து மகிழ்வின் மக்களாக எம்மை வழிநடத்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் நாயகனே இறைவா, எவ்வளவு துயரங்கள் தங்களை வாட்டினாலும் முகத்தில் புன்சிரிப்போடு வாழ்வை எதிர்கொள்ளும் ஏழை எளியவர்களுக்காய் மன்றாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியாகிய ஏழையருக்கு மீட்பு என்ற நிலை அவர்கள் வாழ்வில் நிலை பெறவும், வாழ்விழந்து தவிக்கும் அவர்கள் மகிழ்வுற்ற நல்வாழ்வை கண்டுகொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குழுவாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு எங்களையே ஆய்வு செய்து எங்களை சீர்படுத்தி உம்மிடம் வந்து உமது அளவற்ற அன்பையும் இரக்கத்தை அனுபவிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்தையும் மீட்கின்றவர் நீர். எவரும் அழிவுற விரும்புவது இல்லை. உம்மக்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்திரடும். உமது பராமரிப்பினால் உலகில் சமாதானம் நிலவுவதாக. உமது திருச்சபையும் அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்தவை நினைத்த நலன்களுக்காகவும் உமது கையினின்று திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்ற பழி பொருளாய் மாறுவதாக. இதனால் நீர் நிறுவிய புனிதமான இந்த மறை நிகழ்ச்சி நிறைவேறவும் ஆற்றல் மிக்க உமது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு மக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் கூட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தெரிந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். தந்தையே இறைவா, இதோ இந்த இரக்கத்தின் ஆண்டிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு திருத்தலத்தினை வாயிலின் வழியாக நுழைந்து உமது இரக்கத்தை வேண்டி நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களை மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் நீர் கண்ணோக்கியருளும். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற உதயம்பட்டரோடு அன்பிய குடும்பத்தினர் அனைவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெளியூர் தன்னையினுடைய மேலான பரிந்துரையால் உமது இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியையும் பொழிய நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்துணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுனிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் இங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல பூலோகத்திலும்
சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ஜூபிலி ஆண்டின் தொடக்கத்திலே ஒருவருக்கு மன்னிப்பு அளித்தவர்களாக, அந்த மன்னிப்பு அளித்ததிலே மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போகுபவர். விண்ணக தந்தையினுடைய இரக்கத்தின் திருமுகமாக நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்து மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டங்களிலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருநிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வர இருக்கும் விழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. அன்னை மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் பாதுகாவலியான தூய லூர்து அன்னையே, பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.